இந்த வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின். இந்த வாஷிங் மிஷின் காட்ரேஜ் கம்பெனியோட வாஷிங் மிஷின். இந்த வாஷிங் மிஷினில் ஸ்பின் தனியாக இருக்கும், வாஷிங் தனியாக இருக்கும். இந்த வாஷிங் மிஷின் என்ன கம்ப்ளைண்ட்டுக்காக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சர்வீஸ் பண்ணணும் கம்ப்ளைண்ட்டுக்கு வந்திருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள், எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே எந்த டஸ்ட்டுமே தெரியாது. இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் ஃபுல்லாகவே டஸ்ட்டு படிஞ்சிருக்கிறது தெரியும். இது சர்வீஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா துணியில் இருக்க அழுக்கு அப்படியே தான் இருக்கும், ஒட்டிக்கின்னு இருக்கும். டஸ்ட்டு இருக்கிறனால துணி அதிகமாக அழுக்கு போகாது. இந்த மாதிரி பாருங்கள், சைட்லேயும் இவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். ஓப்பன் பண்ணாமல் ஃபுல்லாகவே டஸ்ட், இந்த அளவு டஸ்ட்டு தெரியவே தெரியாது. ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டும்தான் ஃபுல்லாகவே இவ்வளோ டஸ்ட் இருக்கிறது வெளியே தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமே ஃபுல்லாகவே டஸ்ட் இருக்குது. ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், அவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். நம்ம இப்படி தான் கம்பெனிக்கு தான் நம்ம சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம எங்கே சர்வீஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி பாருங்கள், ஃபுல்லாகவே டஸ்ட்டு ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடும். பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி சர்வீஸ் பண்ணுறதுனால ஃபுல்லாகவே டஸ்ட்டு க்ளீன் ஆகி எந்த ஒரு அழுப்பும் இல்லாமல் சூப்பராகவே இருக்கும். இது 2 இயர் ஒரு வாட்டியாவது மேக்ஸிமம் சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சர்வீஸ் பண்ணி ஃபுல் டஸ்ட்டும் க்ளீன் ஆகி போச்சு. உங்களுக்கும் சென்னையில் சர்வீஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா செமி ஆட்டோமேட்டிக்கு ஃப்ரண்ட் லோடு எல்லாமே சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.